I am Nikki Karthikeyan. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு பார்சல் வந்து போட்டிருந்தேன், அது காலையிலே வந்துடுச்சு. சரி, அதோடையே அப்படியே வந்து வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் செகண்ட் டைம் போட்டு அப்புறமா தான் எனக்கு வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டு எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே வந்து டெலிவரி ஆகலை. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அப்புறமா திருப்பியும் நான் வந்து ஆர்டர் போட்டு அப்புறமா தான் வந்து வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனில் கார்னரில் வந்து அவன் வச்சுருப்பேன். அந்த அவனை வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஸ்டாண்ட் எல்லாம் வந்து இடிக்குது. ஏன்னா நமக்கு மேலே வந்து ஷெல்ஃப் போகுது, கேபினட்ஸ் இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கிற முதல்ல நான் வச்சுருந்த எந்த ஸ்டாண்டுமே வந்து வைக்க முடியல. இது வந்து நல்ல வுட்டில் ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். பட் எனக்கு வந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த உடன் ஃபினிஷு அப்படியே மேலே வந்து அந்த ஆயில் மாதிரி அது புதுசாக வார்னிஷ் பண்ணதா என்னன்றது எனக்கு வந்து தெரியல. பட் அப்படியே புது வுட்டு அப்படியே செஞ்சு அனுப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து நமக்கு போடுற ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதோட 4 எஸ் ஹூக் மாதிரி வந்து வரும். சைடில் நம்ம ஏதாவது ஹேங் பண்ணணும் அப்படின்னா ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு நிக்கில் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான். நானும் அவனும் சேர்ந்து தான் இது வந்து அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஈஸி தான். நமக்கு அதில் வந்து இது எப்படி வைக்கணுன்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைன்னா இது வந்து ஈஸியாக அந்த பிக்சர் பார்த்து இது எப்படி வரும்ன்றதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நான் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் பண்ணுவேன் அப்படின்னு நிக்கில் சொன்னால், சரின்ட்டு அவனும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் வந்து டைட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். இது வந்து கரெக்டாக அளவு பார்த்து எவ்வளோ வருது, ஹைட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ வருதுன்றதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். என்கிட்ட இருக்கிற அவன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லிட்டர்ஸ் எனக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் இல்லை. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். 36 or 40 எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய அவன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃபிட் ஆகாது. என்கிட்ட இருக்கிற சைஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சைஸ் இருக்கிற அவனாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து உட்காரும். அதனால் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செட் ஆகலன்னா கஷ்டம். எல்லாம் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நிக்கில் குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா அதில் வந்து அந்த தெர்மோகால் பீசஸ்லாம் நிறையா இருந்தது. சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டான். இந்த கார்னரில் தான் இது வந்து நான் வைக்க போகிறேன். கரெக்டாக நம்மளோட அவனும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உட்காந்துருச்சு. கேபினட்ஸ்லேயும் வந்து இடிக்காமல் எடுக்கிறதுக்கு தள்ளுறதுக்கும் வந்து ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ அவன் மேலே நம்ம ரொம்ப வந்து வெயிட் வைக்க மாட்டோம். இதை அப்படியே வச்சுருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அது மேலே நிறைய வெயிட் வைக்கிற மாதிரி வந்திருக்கேன். பேக் பண்ணுறப்போ எனக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு பேக் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நான் வச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கேபினட்ஸ்லாம் போகாது, ஓப்பனாக இருக்குது அந்த இடம் அப்படின்னா நம்ம நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் கூட அது மேலே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மேலே கேபினட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து மேலே ஒரு ட்ரே மாதிரி வந்து வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வந்து இடம் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் இந்த 3 டின் பாக்ஸ் மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்கிறதும் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த இடம்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கிளட்டர் ஃப்ரீயாக ரொம்ப வந்து நீட்டாக அமைஞ்சிடுச்சு இந்த ஸ்டாண்ட் வச்ச உடனே. இப்போ நான் பேக் பண்ணணுன்னா அப்படியே ஒயரை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே பேக் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பலாசோ பேண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுங்கக்கா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க, லிங்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுற பலாசோ பேண்ட்ஸ் எல்லாமே நான் அமேசான்லேருந்து வாங்கினது தான். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து இந்த ப்ளூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டு, இது எப்படி இருக்கும்லாம் தெரியல. அதனால் எப்போவுமே வாங்குறப்ப நான் ஃபஸ்ட்டு ஒன்றே தான் வாங்குவேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க போய் நான் வந்து அதுக்கப்புறமா நிறைய பலாசோ பேண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிளாக் வித் பிங்க், அதுக்கப்புறமா ஒயிட் வித் அந்த பிளாக்கு, அது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். வீட்டில் வந்து நம்ம இப்போ லெகின்ஸை விட நமக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பலாசோ பேண்ட்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி வந்து இருக்கும். நான் வந்து என்னோடய சைஸை விடவே ஒரு சைஸ் லூஸாக தான் வாங்கிப்பேன். ஸோ தட் நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு குர்த்தாவோட டாப்போட டிஷர்ட்டோடையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி வீட்லேயும் போட்டுக்கலாம், வெளியும் வந்து போட்டுட்டு போகலாம். ஸோ இதில் வந்து நான் பிளாக் கொஞ்சம் நிறையா வச்சுருப்பேன், ப்ளூ நிறையா வச்சுருப்பேன். இப்போ இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிங்க் டாப்போட வந்து போட்டுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் ஒயிட் மேலே போடலாம், பிளாக் போட்டுக்கலாம், எந்த கலர் வேணால் போட்டுக்கலாம். அந்த பிங்க் டாப்பும் நான் வந்து அமேசானில் வாங்கினது தான்.
ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் ரீசெண்டாக ஆர்டர் போட்டு வந்தது வந்து இந்த ஒயிட்டு தான். என்கிட்ட நிறையா ப்ளூ பிளாக் இருக்கிறதுனால இந்த ஒயிட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது நல்ல வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சம்மருக்கு நம்ம லெகின்ஸும் போட்டாலுமே ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏர் ஃப்ளோவும் இருக்கும், ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்காது. வீட்டில் வெளியெல்லாம் போட்டு போகிறதுக்கு நைட் டைம்ஸில் போட்டுக்கிறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், எல்லோ அந்த மாதிரி குர்தாஸோடலாம் வந்து பேர் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெலாசோ பேண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 4-5 கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட நான் வந்து ஒரு ஜீனும் போட்டேன். ஜீன்னா ரொம்ப திக்கான மெட்டீரியல் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு ஜெகின்ஸ் டைப்லலாம் வந்து ஜீன் வருது. அப்போல்லாம் வந்து ஸ்லிம் ஃபிட்டு, கொஞ்சம் நாளில் ஸ்லிம் ஃபிட்டு, அந்த டைட் ஜீன்லாம் கொஞ்சம் ஃபேஷனாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பழைய மாதிரி கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி ஜீன் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தேன். இது வந்து சைடில் உங்களுக்கு பாக்கெட்ஸோடு வரும், நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரியே வந்து நான் டார்க் ப்ளூலேயும் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன், ஜெகின் டைப் தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் மைசூர்லாம் போகிறப்போ போட்டுட்டு போயிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் அமேசானில் வாங்கின இந்த டாப் இதுக்கு வந்து பேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படி சொல்லி தான் நான் வாங்கினேன். இந்த டாப்பு நீங்கள் ஸ்கர்ட்டோட அண்ட் ஜீனோட அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் பியூட்டி ரேஞ்சில் நல்ல வந்து சேல் போயிட்டுருக்கும். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு போயிருக்கான். வரும்போது அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து இருந்தது. சரி சில்லி பன்னீர் மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்டார்டர் மாதிரின்னு இது வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து பன்னீரை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நமக்கு நிறையா பீசஸ் வந்து வரும். ஸோ நம்ம இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. நார்மலாக நமக்கு வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான். இதில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் அது வந்து பைண்டிங்காக சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டேன். ஸோ தட் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகும் அப்படின்னு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் மேரினேஷனுக்கு வச்சுருந்தா போதும். பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுலேயே இதை ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் பன்னீர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இது நல்லா உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் மேரினேட் ஆகிட்டதுனால அது ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சூப்பராக இறங்கி இருந்தது. இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்ல டேஸ்டியாக வந்து இருக்கும். பட் இது இன்னும் கொஞ்சம் சாஸியாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாஸஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வடிகட்டி பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம். நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து வந்திருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பன்னீர் வந்து ஃப்ரை ஆகும்போது நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அதே பேன்லேயே வந்து லைட்டாக சாஸ் போட்டு நம்ம இதை வந்து சாட்டே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் கார்லிக் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக அதே எண்ணெயிலேயே இந்த கார்லிக்கை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்கன்னா இந்த காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இது வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் கெட்சப்பும் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக அந்த கார்லிக்கோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சில்லி பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட வந்து பண்ணலாம். புலாவ் அதெல்லாம் வந்து பண்ணுறப்போ இதை வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து பண்ணலாம். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிளாஸ்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் ரெடியாக வச்சுருந்தேன். சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம டேஸ்டியாக வந்துருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் வீடியோவில் நான் போட்ட எல்லா ஃபங்க்ஷன் வீடியோலையுமே எனக்கு ரெப்பிட்டேட்டிவாக வந்துட்டு இருந்த கொஷின் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரொம்ப பார்த்த கொஷின்னா இது மட்டும்தான். இதுக்கு வந்து சில பேர் அதை வந்து சஜஷனாக சொல்லியிருந்தீங்க, சில பேர் வந்து அதை வந்து கொஞ்சம் வேறு கொஞ்சம் ஹார்ஷாக அந்த மாதிரியும் வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன் உங்கள் மாமியார் மாமனாரோட ஃபங்க்ஷன், உங்கள்
பையனோட பூனல் ஃபங்க்ஷனு. நீங்கள் வந்து ஏன் மடிசார் வந்து கட்டலை, நம்மளோட ட்ரெடிஷன் வந்து மடிசார் தானே, மடிசார் கட்டாமல் எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, அதை பண்ண மாட்டீங்க, இப்படிலாம் வந்து சில பேர் சொல்லியிருந்தீங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும், மடிசார் வந்து எங்கள் சைடு வழக்கம் வந்து இல்லை. மடிசார் வழக்கம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூஜை செஞ்சாலுமே மடிசார் தான் வந்து கட்டிக்கணும். வரலட்சுமி நோம்பா இருந்தாலும் சரி, நவராத்திரி டைம்லன்னு எல்லா டைமுமே நம்ம மடிசார் கட்டிட்டு தான் வந்து பூஜை பண்ணணும். அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, சரண்யா வீட்டில் வந்து அந்த வழக்கம் இருக்குது. அதனால் அவள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு சின்ன பூஜைனாலுமே மடிசார் கட்டிட்டு தான் வந்து பண்ணுவாள். பட் நம்ம வீட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் கிடையாது. இன்கேஸ் எனக்கு மடிசார் தான் கட்டணுன்ற ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பாக மடிசார் தான் வந்து கட்டுவேன். இது வந்து நான் நிறையா பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் அது ஒரு கமெண்ட் பண்ணாங்க, அது கீழே வந்து ஒரு 10-12 பேர் வந்து, சில பேர் வந்து அவங்களுக்கு வழக்கம் இருக்காது அதனால் அவங்க கட்டலைன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து இதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இதை வந்து சொல்கிறேன். எங்களுக்கு மடிசார் வந்து வழக்கம் கிடையாது. எங்களுக்கு உள்கச்சம் மாதிரி வச்சு நாங்கள் வந்து சாரீஸ் வேர் பண்ணுவோம், அதுதான் எங்களுக்கு வழக்கம். அது வெளியவே தெரியாது. நார்மலான சாரீ எப்படி கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தெரியும். பட் உள்கச்சம் நாங்கள் வந்து வச்சுருப்போம். இது நிறையா பேர் கேட்டதுனால அவங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு நான் கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணியிருந்தேன். பட் இப்போவும் எனக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால அதை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஹோப் இந்த கொஷின் கேட்டவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கன்வின்சிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகப்பரிசி தோசைக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம தோசைக்கு வந்து 2 கப்பு பச்சரிசி, 2 கப்பு புழுங்கரிசி, 1/2 டம்ளர் வந்து உளுந்து, அப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து பச்சரிசிக்கு பதிலாக 2 டம்ளர் சிகப்பரிசி சேர்த்துக்கோங்க, 2 டம்ளர் புழுங்கரிசி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்து நல்ல ஒரு 6-7 தடவை வாஷ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் நான் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி மில்லட்ஸு, ரைஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 8 ஹவர்ஸ் நமக்கு வந்து நல்லா ஊறணும். நான் இது வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன். நைட் ஃபுல்லாக இது வந்து ஊறிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு இதை வந்து அரைச்சிட்டேன். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிடும் இந்த மில்லட் சேர்க்குற மாவெல்லாம். அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் இது வந்து ரொம்ப ஃபர்மெண்ட் ஆகணும்ல அவசியம் இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இது வந்து நல்லா ரெடி ஆகிடும் தோசை ஊற்றுறதுக்கு. ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு இந்த தோசை நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம். சரண்யா தான் வந்து அடிக்கடி பண்ணுவாள். நிக்கிலுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவகிட்ட ரெசிபி கேட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது அப்படியே நான் உங்களுக்கு பேட்டரோடு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதில் நான் ஷேர் பண்ண ரெசிபீஸ், ரிவ்யூஸு, ஆர்கனைசேஷன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, ஹாப்பியான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.